ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே நம்ம ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அப்பா, எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் தகப்பனே, தேவன் தாமே அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டமைக்காக நன்றி ராஜா. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், நீ சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீ தகப்பனே. அப்பா உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிர்ஷ்டங்களை செய்கிறவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலை தகப்பனே அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். உண்மை ஆராதிக்க நாங்கள் முழு இருதயத்தோடு உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. வேண்டிய பலத்தை ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தரும்படியாய் கேட்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah, praise the Lord. முதல் பாடலை பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அந்த விசுவாசத்தோட நாம் இந்த பாடலை பாடுவோம். உற்சாகமா இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே.
Praise the Lord. நம்மளை மறவாத ஆண்டவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மளை வழிநடத்தி வருகிற ஆண்டவர். அவரை நோக்கி நாம் இன்னொரு பாடலை பாடி ஆராதிப்போம். நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம்மளை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், இந்த கொரோனா வைரஸ் காரியங்கள், இந்த தொற்று நோயின் காரியங்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை சுற்றிலும் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்க வல்லவர். நம்முடைய தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். உற்சாகமாய் சோர்ந்து போகாமல் நாம் அவரை துதிக்க ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது எல்லாம் இருக்கிற இடங்களே முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Soon
லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணாக நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணாக நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி தினம் தினம் நாம் அவருக்குள்ளே நாம் அதிகமாய் வளர நம்மை நாமே அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா. இந்த வேளை நாம் இந்த நாட்களிலே அநேக காரியங்கள்ல அநேக விஷயங்கள் நம்ம ஆபீஸ் காரியங்களும் மற்ற வேலைகளும் பிஸியாக இருந்தாலும் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி அவரை மாத்திரம் நாம் முன்வைத்து ஓடுவோமா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நாட்கள் இது. நம் உள்ளார்ந்த மனிதன் வளர, நம் உள்ளார்ந்த மனிதனில் வளர, இன்னும் அதிகமாய் வளர வளர அப்பா தேவன் எங்களை நீங்கள் தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. எங்க ஒவ்வொருத்தரும் கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் இன்னும் உமக்குள்ளாய் அதிகமாய் வளர, இன்னும் தகப்பனே ராஜா உண்மை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட, இன்னும் உமக்காக ஓட, இன்னும் எழும்பி பிரகாசிக்க, இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாய் வெளிச்சமாய் நாங்கள் இருக்க தேவன் தாமே எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது கேட்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவன் நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு ராஜா. அப்பா அது எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து இந்த வேலையை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம், தந்தையே உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நாங்கள் இப்பொழுது அப்பா ஸ்தோத்திரம் ராஜா எங்களோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற இந்த புதிதான காரியங்கள்னால புதிய காரியங்களை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. வாழ்க்கை பயணத்துல எப்படி நாங்கள் ஓட வேண்டும், விசுவாசத்தை எப்படி நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் அதிலே தப்பி செல்ல எங்களுக்கு போக்கு ஏற்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே. எல்லா காரியத்திலும் தேவன் எங்களுக்கு அப்பா வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா thank you Jesus, thank you Father. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம்
தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மழிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மறந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you Father, thank you Jesus. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லை தகப்பனே. எங்களை அவ்வளவு அப்பா நன்மைகளால எங்களை முடிசூட்டினதுக்காக நன்றி ராஜா. அப்பா மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் அப்பா தேவன் தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா நெருக்கத்தின் பாதையிலும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் தேவ ஆவியானவர் எங்களை காத்து கொண்டமைக்காக நன்றி தகப்பனே. அப்பா காலை மாலை எந்த காரியங்கள் நாங்கள் செய்தாலும் தேவ பிரசனம் தேவ சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. அப்பா உங்களுடைய கிருபை இல்லைன்னா நாங்க இல்ல தகப்பனே. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க இல்ல ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்கிறோம் தகப்பனே. நீரே எங்களுடைய உயர்ந்த கண்மலை தகப்பனே. உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹalleluya. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிலே அப்பா வளர, இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மோடு கூட நேரத்தை செலவிட, இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து, இன்னும் அதிகமாய் நாங்கள் வேதத்திலே பிரியமா இருக்க, இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க தேவனை இந்த நாட்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உள்ளார்ந்த
தேவன் எங்களோட கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் எங்களுக்கு கிருபை வேண்டும் ராஜா, இன்னும் எங்களுக்கு கிருபை வேண்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஜீசஸ். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை. நிசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதிகாலையில் தேடும் போதும் கிருபை, தினமதிகாலையில் தேடும் போதும் கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலோ, பலவீன சரீரத்திலோ, மனம் தளர்ந்த நேரத்திலோ, பலவீன சரீரத்திலோ, போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை
தேங்க்யூ ஃபாதர். அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே, எங்களுக்காக அடிக்கப்படுகிற நன்றி ராஜா. அப்பா நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் அப்பா உங்களையே நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. உண்மை அப்பா நாங்கள் அப்பா நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக நீங்க பாடுபட்டதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கிருபையை தந்து எங்களை மீட்டுக் கொண்டீங்களே, உம்முடைய அப்பா ரத்தத்தால எங்களை கழுவினீங்களே நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. Thank you Jesus, thank you Father. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. அப்பா தேவன் எங்களை இம்மட்டுமாய் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து அப்பா எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தகப்பனே, எங்களுக்கு ஒரு தேவை உருவாகிறதுக்கு முன்பாகவே அதை அப்பா தேவனை எங்களுக்காக செய்து முடிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தேவ ஆவியானவர் எங்களுக்கு முன் சென்று எல்லா கோணலானவர்களும் செவையாய் மாற்றுவதற்காக நன்றி தகப்பனே. இந்த கொரோனா தொற்று நோய் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களை தகப்பனே அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாய் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றிக்கொள்ள, நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் உம்மை நோக்கி துதிக்க ஆராதிக்க அதிகமா நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தேவ ஆவியானவர் தாமே உங்களுடைய பிரசன்னத்தால எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாட்கள்ல நாங்கள் அப்பா வீடுகளிலே ஜெபித்தாலும் அப்பா நாங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு பலத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தடைகள் யாவற்றும் தேவன் நீங்க மாற்றி போடுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆராதனையிலே தேவனுடைய கரம் இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 24 மணி நேரம் செயின் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரேயரில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவநாம மகிமையடைவதாக கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதில் தன்னை இணைத்துக் கொள்ளாதவர்கள் சபையாரை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு உங்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தேவநாமம் மகிமையடைவதாக. அதே போல் ஒவ்வொரு நாளும் மாலை 6 to 7 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் இருக்கிறது. வழக்கமான கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் இல்லாமல் ஒரு வேலை மாத்திரம் வைத்திருக்கிறோம். என்று சொன்னால் 24 மணி நேரம் செயின் பிரேயர் நடக்கிறதுனால அதை கலந்துக்கிறவர்கள் அந்த 6 to 7 பிரேயரில் கலந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அநேகர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. இன்னும் அதில் கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரே ஒரு அஜெண்டா தான் நமக்கு. விரைவாய் இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு நம்முடைய சென்னை பட்டணத்திலையும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகத்திலும் வந்து கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். தேவன் தாமே இந்த காரியங்களில் ஒரு அற்புதத்தை செய்து நாம் வேகமாய் சபையை திறந்து சபையிலே நாம் கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தை மனதில் வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே சபையிலே கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் நடக்கக்கூடிய இன்னல்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலும் நீங்கள் வீடுகளில் ஆங்காங்கே இருக்கிறவர்கள் பக்தியோடு வந்து நின்று கர்த்தருக்கு நாம் ஒரு பாடலை பாடுவோம். நம் மூலமாக தேவ நாமம் மகிமை அடைவதாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் படைத்ததான காணிக்கை தசமபாகங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இந்த மாதம் ஆண்டவரே, இருக்கிற நாட்களையும் ஆண்டவரே, எந்தவித குழப்பங்களும் வராமல், பிரச்சனைகள் வராமல், அனாவசிய செலவுகள் வராமல் கர்த்தர் வேலையடைக்கும்படியாக, கர்த்தர் காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே கொடுக்கிறோம். தேவாவியானவர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை கர்த்தாவே எங்கிருந்து விலக்குவீராக. உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கேடகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே என் அசைவாடுவீராக. எங்களோடு பேசும் உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருந்து அவரை துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் தேவனுக்கு மீண்டும் ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துவோம். தேவன் நல்லவர். நேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. கர்த்தர் நமக்கு இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அவர் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாம் மூலமாய் நம் அனைவருக்குமாக விசுவாசிகளாகிய நாம் அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீ பயப்படாதே, உனக்கு கேடகமாகவும் உனக்கு மகாபெரிய பலனுமாயும் நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், நமக்கு மகாபெரிய பலனாக இருக்கிறார். ஒரு நாளும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதை குறித்து கடந்த நாட்களிலே ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி நடத்தினார், அவர் விசுவாசத்திலே எப்படி பலப்பட்டான், விசுவாசம் என்ற கேடகம் எப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து விசுவாசத்திலே நாம் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே விசேஷமாய் ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பிரசங்கி 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் கேடகம் என்று சொல்லி பார்க்கிறோம். விஸ்டம் இஸ் a shield. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கேடகத்தை குறித்து, இந்த பலனை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பலன், அந்த கேடகம் பலன், யார் அந்த கேடகத்தை காத்து கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அந்த ஞானம் என்ற கேடகம், இந்த விஸ்டம், இந்த நாட்களே நமக்கு அந்த விஸ்டம் தேவை, அந்த ஞானம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்திற்குரிய, இந்த நாட்களுக்குரிய அந்த விஸ்டம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அதுதான் நமக்கு கேடகம், த ஷீல்டு. என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு, வேலையை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாராக. அது அந்த கேடகம் நமக்கு தேவை. அந்த கேடகம், இந்த பலன், இந்த காரியங்களை குறித்து நான் மீண்டும் கூட வேதத்திலிருந்து ஒரு 2 பேரை குறித்து நான் இடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஜெபித்த போது கொடுத்ததான காரியங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு பேசுகிறேன். தாவீது, சவுல், இவர்களை குறித்து தான் நாம் மீண்டும் பார்க்க இருக்கின்றோம். எவ்வளவோ முறை தாவீதை குறித்தும் சவுலை குறித்தும் நான் சபையாரிடத்தில் பேசியிருக்கின்றேன், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் திரும்பவும் இந்த காரியத்தில், இந்த கேடகம், அந்த பலன் என்ற காரியத்திலே தாவீது எப்படி அதை பிடித்து கொண்டான், அந்த கேடகம், அந்த பலனை பிடித்து கொண்டு கர்த்தருக்குள் அவன் எப்படி தன்னை பலப்படுத்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்து தன் முதிர் வயதிலே அவன் சேர்க்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையிலே சவுல் அந்த கேடகத்தை இழந்தான், அதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்ததான அந்த ஞானம் என்ற கேடகம், அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஷீல்டு, த விஸ்டம் என்ற ஷீல்டு,
அதை சரியாக நாம் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பகுதியை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் chapter 22 verses 3. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனம். நான் வாசிக்கிறேன். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். இங்கே தாவீது சொல்வதை பார்க்கிறோம். தாவீது தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் 1வது வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாடல். பிரைஸ்லாம் இனமாய் பாடுகிறான். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகனுமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. பிரைஸ்லா. என் கேடகம், தேவன் நான் நம்பி இருக்கிற என் கேடகம். பிரைஸ்லா. அந்த தெளிவு அவருக்குள்ளே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மட்டுமல்ல, தாவீது சொல்லும்பொழுது நாம் பார்க்கின்றோம் 2 சாமுவேல் 22 அதிகாரத்திலேயே 33 to 37 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். 33 to 37. அதில் 36வது வசனத்திலே தெளிவாக சொல்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பிரைஸ்லா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். யுவர் கிரேட்ஃபுல்னஸ் மேக் மீ a great person. பிரைஸ்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் நம்ம பெரியவராக்குறவர். அவருடைய காருண்யம் நமக்கு தேவை. இந்த கேடகம், ரட்சிப்பின் கேடகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் நம்மளை உயர்த்தக்கூடியது என்று சொல்லி தாவீது உணர்ந்து பாடுவதை பார்க்கிறோம். தேவநாமம் மகிமையடைவதாக. இன்னும் இதை குறித்து தாவீது சொல்லுகிற காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல விருக்கிறேன். அதற்கு முன்பு சவுலை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். சைமன் டெனிசா, சவுல், தாவீது இவர்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நன்றாக கவனியுங்கள். அது மட்டுமல்ல, தாவீது வருகிற பிரச்சனைகளை எப்படி பார்த்து அதிலிருந்து அவன் வெற்றி பெற்றான், அல்லது அந்த கேடகத்தை, த ஷீல்டு, த விஸ்டம், ஞானம் என்ற ஷீல்டு, அதை எப்படி அவன் பயன்படுத்தினான். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் நாம் அதிகம் அருமையாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே ஞானத்தின் ஆரம்பம். நம் கர்த்தருக்கு பயந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். சவுலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். சவுலை குறித்து வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே சவுலை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நாம் ஒரு நிமிடம் தியானிப்போம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள். 19 to 22 வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் chapter 1 verses 19 to 22 குறித்துக் கொள்ளுங்கள். அதில் 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21, 22 வசனங்களை வாசிக்கிறேன். அதனுடைய பேக்ரவுண்டை சொல்லிட்டு நான் வாசிக்க விரும்புகிறேன். சவுல் மரித்து போனான், யோனாத்தான் மரித்து போனான். அதை ஒருவன் சொல்லுகிறான், ஒரு வாலிபன் சொல்லுகிறான். அதற்கு பிறகு அவன் தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தாவின் பேரிலும் புலம்பல் பாடினான். அந்த புலம்பலை தான் நான் இப்பொழுது நாம் வாசிக்க இருக்கின்றோம். அந்த புலம்பலிலே அந்த காரியங்களை நான் வாசிக்க இருக்கிறேன். 21, 22 வசனங்களை வாசிக்கிறேன். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலை உண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலியின் இனத்தை உண்ணாமலும் யோனாத்தானுடைய வில் பின்வாங்கினது இல்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினது இல்லை. பிரைசலா. நன்றாய் கவனியுங்கள். 2 காரியங்களை பார்க்கின்றோம். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. அது மட்டுமல்ல, சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினது இல்லை, ஆனால் வெறுமையாய் திரும்பிவிட்டது. நாம் எபேசியரில் தியானித்தோம் கடந்த நாட்களிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் பட்டயத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை பட்டயம். சவுளுடைய வார்த்தை செல்லாமல் போயிடுச்சு, சவுளுடைய பட்டயம் செல்லாமல் போயிடுச்சு. சவுளுடைய கேடகம் என்னவாகிவிட்டது? அவமதிக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன? சவுல்
அவன் ஆல்மோஸ்ட் சாகிறதுக்கு விரும்புகிறான். கடைசி நேரத்தில் தன்னுடைய ஆயுததாரியே குத்த சொல்றான். அவனுடைய முடிவு அப்படி பிரதாபமான ஒரு முடிவாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவனுடைய பட்டயம் வெறுமையாக திரும்பிடுச்சு. அவனுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. இந்த தாவீது உணர்ந்து எழுதுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் நமக்கு கேடகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் வீணா போயிடக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பு வீணா போயிடக்கூடாது. நம்ம பெற்ற அபிஷேகம் வீணா போயிடக்கூடாது. தேவன் நல்லவர். சவுலுடைய வாழ்க்கையிலே அது ஏன் அந்த மாதிரி ஆனது என்பதை குறித்து, சவுலை குறித்து தியானித்தோம் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் உணர முடிகிறது. அது நம் வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்காக, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்காக ஒரு எச்சரிப்பின் செய்தியாக சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதலாவது சவுலை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திற்கு நேராக வருவோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே சவுலை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே சவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கழுதையை தேடி போகிறான். ஸ்தோத்திரம். கழுதையை தேடி போகும்பொழுது சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசி அவன்கிட்ட போய் பேசுகிறான். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ராஜா ஆக்கிறதுக்காக. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை பேசும்பொழுது எப்படி சொல்கிறான் என்று சொல்லி 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20, 21 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1 சாமுவேல் chapter 9 verses 20 and 21. 1 சாமுவேல் 9, 20, 21. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா என்றார். யாரு? சாமுவேல். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். பாருங்க, சவுல் இடத்துல சாமுவேல் பேசுறது, சவுல் சாமுவேல் இடத்துல பேசுறது பார்க்கணும். என்ன சொல்றாருன்னா, நான் சாதாரண ஆள், என்னையே நீ பெரிய ஆளா நினைக்கிற? நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், நான் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் அற்பமான குடும்பம், என் குடும்பம் அற்பமானது, நான் சாதாரண ஆள், நான் அற்பமான ஆள். சில பேருடைய வாழ்க்கையில் இது இருக்கு, நம்ம பார்க்க முடியும். த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. சவுளுடைய ஆரம்பமே தாழ்வு மனப்பான்மை தான் ஆரம்பிக்கப்படுது பார்க்கலாம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை அபிஷேகித்து அவன் சாமுவேல் அபிஷேகிக்க சொல்லி சாமுவேல் கூப்பிட்டப்போ ஒரு தயக்கத்தை பார்க்குறோம். சவுல் இருக்கிற தயக்கம், நான் சாதாரண ஆள், என்னால் எதுவும் சாதிக்க முடியாது, நான் சாதாரண ஆள். இந்த தாழ்வு மனப்பான்மை, எனக்கு படிப்பு இல்லை, என் வாழ்க்கை சரியில்லை, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் முதலாவது தடை. அவங்களும் இருக்கிற தயக்கத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பார்க்குறோம். ஸ்டார்டிங்கே ஒரு தயக்கம், ஸ்டார்டிங்கே சரியில்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சாமுவேல் சொல்கிறார், சாமுவேல் அவன் உற்சாகப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு சாமுவேல் 10வது வசனம் 1வது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 1வது வசனம் மன்னிக்கவும் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவன் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, சாமுவேல் ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார் சவுல்கிட்ட. சவுல்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். என்ன சொல்கிறாரு, நீ இப்போ கிளம்பி போ, நீ போகும்போது என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்போது நீ நினச்சிக்கோ. அதோட நீ என்ன செய்யினா 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 8-9. 1 சாமுவேல் chapter 10 verses 8 and 9. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்து என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. நன்றாக கவனியுங்கள். நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாட்கள் காத்திரு என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திரு, நீ போய் அங்கே என்ன செய்ய, காத்திரு. அவன் வந்துட்டான். ஆனால் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், சவுல் பண்ணின ஒரு பெரிய தவறு என்ன என்பதை. 13வது அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 8வது
வசனம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 Samuel chapter 13 verses 8 and 9. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியை இட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ஸ்தோத்திரம். 11வது வசனம். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராதையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இங்க பாருங்க, பொறுமையின்மை, காத்திருக்கவில்லை, துணிகரமாக. பொறுமையின்மை, துணிவு, காத்திருக்கவில்லை. இந்த காரியங்களை சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். என்ன காரணம்? பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள். அதற்கு முன்பு 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகன் சவுலுடைய மகன் யோனத்தான் பெலிஸ்தியரை முறியடிக்கிறான் ஒரு பகுதியில். அதை கேள்விப்பட்டவர்கள் மற்ற பெலிஸ்தியர்கள் அவங்க சவுலை முறியடிக்கிறதுக்காக கூடி வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கலக்கத்தோடு சவுலிடத்தில் வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கலாம் 7 நாள் ஆயிடுச்சு. சொன்னபடி சாமுவேல் வரது கொஞ்சம் தயங்கி, கொஞ்சம் அடுத்து வந்துடுவார். அடுத்த அரை மணி நேரமோ 1 மணி நேரத்தில் வந்துட முடியும். அவ்வளோதான், வந்தாச்சு. சொன்ன நேரம் மறந்துருச்சு. அதுக்கு பொறுமை இல்லை. அந்த நேரம் மறந்த வரைக்கும் காத்திருக்க பொறுமை இல்லை. ஒரு தப்பு பொறுமை இல்லை. 2வது, உன் ஜனங்கள் என்னை விட்டு போயிடுவாங்க. மக்களை பார்க்க, தேவனை பார்க்கவில்லை, மக்களை பார்க்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் இங்கே போயிடுவாங்களோன்னு பயம், பொறுமையின்மை, மற்றவங்க மேலே குறை சொல்றது, இது எல்லாத்தையும் நமக்கு பார்க்கணும். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். கொண்டு பலி கொடுப்பதற்கு எல்லாம் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இதெல்லாம் செலுத்தி முடிகிற நேரத்தில் வராது. பார்த்தீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கொஞ்சம் நேரம் தான், அந்த கடைசி முடிச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாதனால தான் நமக்கு பிரச்சனைகளே வருது. 13வது வசனத்தில் பார்க்குறோம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்து உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கைகொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆனாலும் அடுத்த வசனம் 14வது வசனம், உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு ஒரு சொன்னார்னா அதை கேட்கணும். சவுல் வாழ்க்கையில் அது இல்லை. ஆரம்பத்தில் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு தயக்கம், தாழ்வு மனப்பான்மை. இப்போ பொறுப்பு வந்த உடனே ஓவர் கான்ஃபிடன்ஸ். எப்பவுமே ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்காங்களோ, ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்காங்களோ, ஒரு மேட்டுமையான எண்ணம் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துறதுக்கு பயந்துட்டு மேட்டுமையான எண்ணத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க எப்பவுமே தாழ்வாக நினைப்பாங்க. அதனால தான் அந்த மேட்டுமையான எண்ணத்தை வெளிப்படுத்துறது. ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக நடந்துக்கிறது, நான் சுப்பீரியராக நடந்துக்கிறது, அந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஒரு சுப்பீரியராக நடந்துக்கிறது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ளே என்ன செய்யும், அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இங்கே சவுலுடைய வாழ்க்கையை நம்ம அதுதான் பார்க்குறோம். இந்த 2வது தவறு செஞ்சுட்டு அப்புறமாவது அதுக்கு அடுத்தாவது அவன் சவுல் என்ன செய்திருக்கலாம், சரி தான் செய்தது தவறு என்று உணர்ந்து தன்னை திரித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் 2வது ஒரு சான்ஸ் கொடுக்குறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 Samuel chapter 15. திருப்பிக் கொள்ளுங்கள். 1-3 வசனங்களை வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 15 1-3 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிக்கு கர்த்தரை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். செகண்ட் சான்ஸ், 2வது தடவையும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளப்பா. சாமுவேல் இப்படி நினச்சிருப்பார், முதல் தடவை தான் சொல்கிறது நீ கேட்கல, காத்திருக்காம தப்பு பண்ண, இப்பயாவது ஆண்டவர் சொல்றது கேளு. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும்
பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவாக இரண்டாவது முறை வார்த்தை கர்த்தர் சொன்னார், செகண்ட் சான்ஸ். நீ இப்போ என்ன பண்ணு, அவன் அபிமெலேக்கு என்ன பண்ணான், எகிப்திலிருந்து என் ஜனங்கள் வந்து போதும் வழிமரத்தை செய்கை, அவன் வழிமரத்தை செய்கை நான் நினைச்சு வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீ என்ன செய்ய, அது இப்போ உனக்கு அது பழி வாங்கும், எல்லாரையும் கொண்டு போகணும், ஒன்றும் மீதி வைக்காது. சவுல் ஜனங்களுக்கெல்லாம் அறியப்படுத்துகிறாங்க. எல்லாரும் அந்த பட்டணத்துக்கு போகிறாங்க. அமலேக்கியர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சவுல் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழைத்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அமலேக்கியரை உயிரோட பிடிச்சிட்டான், கொள்ளல. இந்த ஆகாக அவன் சங்காரம் பண்ணல, உயிரோட பிடித்தான். அமலேக்கின் ராஜாவை ஆகாவை உயிரோட பிடித்தான். நலமானதை எடுத்து வைத்துக் கொண்டான். இவ்வளோ பெரிய ஒரு தவறு. கர்த்தர் சொன்னது என்ன, முற்றிலும் அழிக்க வேண்டும். அர்த்தம் என்னன்னா, நான் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. சவுலுடைய கீழ்ப்படியாமை பார்க்கணும். மூன்றாவதாக இந்த கீழ்ப்படியாமை. ஏன் அந்த சவுலுடைய கேடர் அவமானப்பட்டது? ஏன் அவனுடைய பட்டயம் பெருமையாய் திரும்பியது? காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இங்கே கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியணும். சாமுவேல் வராரு. சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் சவுலை ராஜாக்களாக்கிறதற்காக எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமனதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். 12ஆம் வசனம், 1 சாமுவேல் 15-12. அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? இங்கே தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறான் சவுல். சென்ட்ரடாக போயிடறான். பண்ணினது தப்பு. அந்த தப்பை உணராமல் தனக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவதை பார்க்கிறோம். He set him up, it's a high place என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. He set him up a place. அவனை உயர்ந்த இடத்துல அவன் வைக்கிறான். அவனை உயர்த்திக்கிறான். வேதம் தெளிவாக சொல்கிறது, எவன் ஒருவன் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறான் அவன் மற்றவர்களால் தாழ்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்துக் கொள்கிறான் அவன் மற்றவர்களால் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இங்கே என்ன செய்யறான்? தன்னை உயர்த்துறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். தனக்கு என்ற ஒரு ஜெயஸ்தம்பத்தை நல்லதை பார்க்கலாம். இங்கே ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். தாவீதுக்கும் சவுலுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். தாவீதை எடுத்து பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 2 சாமுவேல் சாப்டர் 7 1-3 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 2 சாமுவேல் 7 verses 1-3. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறிட பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களும் அவனை நீங்களாக இளைப்பாற பண்ணின போது, தாவீதை கர்த்தர் இளைப்பாற பண்ணின போது தாவீது என்ன நினைக்கிறான்? கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். கர்த்தருக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் சவுல் சத்துருக்களை ஜெயித்த போது தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்ட. நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நடந்தது என்ன? ஆண்டவர் நாத்தான் கிட்ட பேசுகிறார். தீர்க்கதரிசிட்ட பேசி அவர் சொல்கிறார்,
சொல்லி நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் 7வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள் பொறுமையாக. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லி வருகிறேன். 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7, 15, 16. உனக்கு முன்பாக 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், மன்னிக்கவும். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11 இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் chapter 7 verses 11 to 16. அதில் 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிளற்றினாலும் மனுப்புத்திரன் அடையினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். சவுலை விட்டு கிருபையை விளக்கினார். கிருபை, the grace is again a shield. கிருபையும் ஒரு கேடகம் தான். அதை குறித்து ஒரு நாட்களை நாம் தியானிப்போம். கிருபையை விளக்கி கொண்டார், கேடகத்தை விளக்கினேன். அதுபோல் நான் விளக்க மாட்டேன். உன் கூட இருக்கும். ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறதை பார்க்கணும் தாவீதுக்கு. ஏன்னா தாவீது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினான். அவன் சந்ததியிலிருந்து சாலமோன் பிறப்பதற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததியிலிருந்து ஒரு மகனை எழுப்புவேன் என்று சொல்லி. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை வந்து நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரைசலா கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது யாருடைய வாழ்க்கையிலே, யாருடைய குடும்பங்களிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ரைசலா அல்லேலூயா. நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அது எதிர்பார்க்கிறதை செய்வார், எதிர்பார்க்காததையும் செய்வார். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சொல்வதற்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சொல்வதை என்னுடைய வாழ்க்கையில் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து பாருங்கள் ஆண்டவர் சொல்வார். அதனால் தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமாக தான். தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமாக தான். தாவீது ஆண்டவரே சொல்றார், அவன் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பன் என்று சொன்னார். தாவீதை என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ஏற்றுக்கிற என்ன சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். இங்கே அதற்கு பிறகு சவுல் இந்த 15வது அதிகாரத்திலே சாமுவேல் சபையை கண்டுபிடிச்சிருக்கான். அவனை தொடர்ந்து சாமுவேல் சவுலிடத்துக்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசைப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேங்கிறான். பாருங்க, பண்ணினது தப்பு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேங்கிறான். அதுக்கு சாமுவேல் கேட்கிறாரு சவுலிடத்தில், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். ஸ்தோத்திரம். ஜனங்கள், again it's called a displacement. தப்பு அவன் மேலே. ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலேயே 4வது வசனத்திலே 3வது வசனத்தில் அமலேக்கியரை முறியடிக்க வேண்டும் என்று சாமுவேல் சொன்ன பிறகு 4வது வசனத்திலே சவுல் சொல்கிறார், அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 16,000 பேருமாய் இருந்தார்கள். அறிவிச்சிட்டான், ஜனங்களுக்கு அறிவிச்சிருந்தான். ஏன்னா ஸ்ட்ராங்காக சொல்லணும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தியிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசிகள் சிலர் நினைத்து பார்க்கலாம், இந்த சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் நாம் அடிக்கடி பேசியிருக்கிறோம். ஏன் திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுகிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு நினச்சி பார்க்கணும். எங்கே நம்ம சரியா இல்லை, அதை சரி பண்ணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? இப்போ பாருங்க, இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறான். ஜனங்கள் அவர்கள் நலமானதை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். ஜனங்கள் மேலே படி போவாங்க. அதுக்கு சாமுவேல் சொல்றாரு,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை விட பலியவா கர்த்தர் விரும்புவா? 22 வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்து பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். டெசிஷன் டேக்கன். உன்னை ராஜாவை இல்லாமல் தள்ளிட்டார். ஸ்தோத்திரம். உனக்கு நீ இடையில அதுக்கப்புறமா தான் உணர்றானா, சரி என்னை மன்னிச்சு தேவனை மன்னிப்பாராக, திரும்ப என்னை கனப்படுத்துங்கிறான். மக்கள் முன்னாடி தன்னை மேன்மைப்படுத்துன்னு சாமுவேல்கிட்ட கேட்குறான். சாமுவேல் சொல்கிறான், நான் கூட வரமாட்டேன்ப்பா அப்படின்னு. நீ என் கூட வா. 26-27 வருஷத்தில் பார்க்குறோம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமமாக இருக்கிற தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். பிரைஸ் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொங்கலை பிடிச்சி இருக்கிறான், வா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தலாம். இதெல்லாம் எதுக்கு அறிகுறியாக இருக்குன்னா, நம்ம நினைக்கிறதையே நடக்கணும்னு ஆண்டரை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இருந்தா சரியாக இருக்கும். செய்யல சவுல் ராஜ்யபாரம் அவனை விட்டு போனது. அதற்கு பின்பாவது அவன் தன்னை சரி பண்ணி கொண்டானா? தாவீதை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். தாவீதை கர்த்தர் அபிஷேகித்து தாவீது வளர்ந்து வரார். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தாவீது வாழ்க்கையிலையும் பாவம் இருந்தது. உரியா காரியத்தில் மட்டும் அவன் பாவம் செஞ்சாங்க. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த விஷயத்திலையும் அவர் எந்த குற்றத்தையும் அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தாவீது உடனே 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 மனம் திரும்பினார். அதுதான் அவங்க பார்க்கணும். தாவீது உடனே உடனே மனம் திரும்பினார். சவுல்கிட்ட அந்த மனம் திரும்புதல் இல்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் நாம் வாசிப்போம். 12:13. 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவம் நீங்கள் செய்தான்னு சொல்கிறான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உடனே ஒத்துக்கிறான். உடனே ஒத்துக்கிட்டு தான் சங்கீதம் 51 வாசிக்கிறான். சங்கீதம் 51 எழுதுறான். ஸ்தோத்திரம். சங்கீதம் 51 முழுவதும் பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது தாவீது. அதில் குறிப்பாக பார்த்தால் 5வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கிறோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் மென்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். இது ஒரு பாவ அறிக்கையின் ஜெபம். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை சவுலை போல உடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்று சொன்னார், தாவீதை போல பாவ அறிக்கை செய்யணும். கர்த்தர் உதவி செய்வாராக. தாவீது உடனே மனம் திரும்பினான். ஒரு காரியத்தில் தான் அவன் தப்பு பண்ணான், அதில் உடனே மனம் திரும்பினான். பாவ அறிக்கை செய்கிறான். பாருங்க, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்து போடாமலும் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். Give the shield of salvation ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாரும். The happiness, ரட்சிப்பு, the happiness அது ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். எப்போ பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். மீண்டும் பாருங்க,
சவுல் பண்ணினான தவறுகள் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் தாவீது பெலிஸ்தரை கொண்டு திரும்பி வரும்பொழுது சவுல் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே ஸ்திரீகள் ஆடி பாடியில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்கிறார்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த 9வது வசனத்தில் பவுல் என்ன செய்கிறான், 8-9 அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இந்த ஜெலஸ், பொறாமையன். ஸ்தோத்திரம். 5வதாக அவனுக்குள்ளே இருந்தது தவறான காரியம், அதாவது அவனுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டதற்கும் அவனுடைய பட்டயம் பெருமையாய் திரும்பினதற்கும் காரணம் என்ன? ஏன் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை மாறினது? அதுக்கு காரணம் என்னென்ன? 5வதாக பொறாமை எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. துர்க்குணம், பொறாமை ஒரு துர்க்குணம், அது எலும்புரிக்கு, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கூட பாருங்க, மனம் திரும்பவில்லை. தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் அவன். நோ ரிப்பண்டன்ஸ். கடைசியா தாவீதை கொல்லணும்னு போறான். 19வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் அதில் நாம் பார்க்குறோம், தாவீதை கொல்வதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அவன் வீட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆட்களை அனுப்பிச்சு 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 11ஆம் வசனம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டாருக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொன்னான். பாருங்க, அங்கே சேவகர்களை அனுப்புகிறான். அதுக்கு பிறகு அவனை கொல்ல வேண்டும் என்று கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கிறான். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த 19வது அதிகாரம் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் தாவீதை கொல்லுவதற்காக சவுல் ஆட்களை அனுப்பும்போது மீகாள் தாவீதை தப்பி போக உதவி செய்கிறான். அவன் தப்பி போகிறான். அப்போ பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 59. ஸ்தோத்திரம். அந்த 59வது சங்கீதம் அப்போ பாடப்பட்டது தான். 59வது சங்கீதத்திற்கு நேராக நம் கவனத்தை திருப்பவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 வசனத்தில் அழகாக தாவீது சொல்வதை நாம் பார்க்குறோம். 59வது சங்கீதம் 59:11. 59வது சங்கீதத்துடைய அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கு. சவுல் தாவீதை கொல்லுகிறதற்கு ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லி 1வது வசனம், என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பி வையும், என் மேல் எழும்பியவர்களுக்கு என்னை விலைக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அவனுடைய விண்ணப்பம் இது. கரெக்டா 1 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் சவுல் ஆட்களை அனுப்பி அவன் தப்பி வந்தபோது பாடினான் ஒரு சங்கீதம். அது 2 வசனங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 11வது வசனம், 17வது வசனம். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை கொன்று போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே, எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்தவர்களை தாழ்த்தி போடும். எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே. பிரைஸ் அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கேடகத்தின் பலனை அவன் விடவே இல்லை. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, ஷீல்ட், காட் இஸ் மை ஷீல்ட். 17ஆம் வசனத்தில் பாருங்க, என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரே நம் பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அழகாக சொன்னார், அவன் பலன், கேடகம், இந்த பலன், இந்த 2ஐயும் தாவீது மறந்து விடவில்லை. அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறான். அப்பப்போ எப்போ பிரச்சனை இல்லையோ அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:10 நினைக்கிறேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனான், பலன் குறைந்து போகும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது, பலனை குறைவு விட்டுறக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் பலனாக இருக்க வேண்டும். பலன், நம்முடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் தான் நம்முடைய பலன். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பலன். அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம இங்கே பார்க்குறோம் விஷயத்தை நல்லா கவனிங்க. சவுல் கடைசி வரைக்கும் தாவீதை கொல்ல வேண்டும் சொல்லி தொடர்ந்து துரத்தி கொண்டு போகிறோம் பார்க்குறோம். ஆனால் தாவீதுக்கு சவுலை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அவன் கொல்லலை. 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 1 Samuel chapter 24.
10வது வசனத்திலிருந்து 10-11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பிவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றான். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். அவன் உணர்த்தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொல்ல மாட்டேன். அவன் இவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவரை கர்த்தர் பார்த்துக்குவார். நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தவறாக நடக்கும் பொழுது நம்மகிட்ட அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் தான் மாதிரி நம்ம சொல்லலாம், அல்லது ஆண்டு சொன்னாலும் அவங்ககிட்ட போய் பேசலாம். ஆனால் அவங்களுக்கு எதிராக பேசுவதோ அவங்களுக்கு எதிராக நடந்து கொள்வதோ நம்முடைய வேலை அல்ல. கற்று பார்த்துக்கலாம். தாவீதுடைய அந்த பொறுமையை பாருங்கள், the endurance, that's what we should learn from David. இங்கே அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிது, ஆனால் அவன் கொடுக்கல. அவன் உணர்த்தான், நான் இப்படி இருக்கிறேன்னு. சவுல் உணர்றான். உணர்ந்து என் மகனே தாவீதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன செய்கிறான்னா, அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அணைப்பான இடத்துக்கு ஏறி போனார்கள். ஒரு புரிஞ்சுக்கிட்டான், இனி இவ்வளோதான் அப்படின்னு. தாவீது கிட்ட ஒரு உடன்படிக்கைக்கு வேணாம், நீ என்ன பண்ணுற, நீ நிச்சயமாக ராஜாவாக 20வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு இருப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டால் என் பெயரை அழித்து போடுவதும் இல்லை என்றும் கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு கொடு. ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய ராஜ்யம் போகுது, நீ தாவீது வரான்னு. கூடயே இருந்து சவுல் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை ராஜாவை ஆக்கி இவன் ஒரு மென்டர் மாதிரி இருந்து ரிலாக்ஸ்தான் அவனுடைய பராமரிப்பில் இருந்திருக்க முடியும். ஏன் இருந்திருக்க முடியவில்லை? ஆரம்பத்தில் அவங்ககிட்ட இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை, 2வது அவங்ககிட்ட இருந்த அந்த அவசரம், பொறுமையின்மை, 3வதாக குறை சொல்வது, மற்றவர்களை குறை சொல்வது, 4வதாக பதட்டம், கீழ்ப்படியாமை. இதெல்லாம் தான் காரணம். அவனுடைய கீழ்ப்படியாமை, ஜெலஸ், பொறாமை, கோபம், இதெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தாலும் அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு எண்ணம் வராது. ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ரைசலாம், கர்த்தர் நல்லவர், தேவநாமம் மகிமையடைவதாக. தாவீது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த கேடகத்தை, அந்த பலனை அவன் விட்டுவிடவில்லை. அதனால தான் சங்கீதம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்கிறான். தாவீது சொல்கிறான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. மை ஷீல்ட் இஸ் இன் காட். கர்த்தரிடத்தில் என் ஷீல்டு, என் கேடகம், அவர் தான் என்னுடைய கேடகம். அந்த எண்ணம் நமக்கு தேவை. அதில் தாவீது வெற்றி பெறுவதை குறித்து ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவநாமம் மகிமையடைவதாக. எப்படி அந்த கேடகத்தை சரியாக தாவீது பயன்படுத்தினார் தன்னுடைய வாழ்க்கையில் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 Samuel chapter 17 verses 26. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்ததான ஒரு வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் நண்டியிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்டு நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்றான். இந்த 17வது அதிகாரம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தான ஒரு பகுதி. கோலியாத், பெலிஸ்தீனாகிய காத்தூரானாகிய கோலியாத் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வந்து நின்று அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை தூசிக்கிறான், தன் தேவர்களை கொண்டு இவர்களை தூசிக்கிறான். தாவீது தன்னுடைய சகோதரர்களை விசாரிப்பதற்காக அவன் அப்பா ஈசாயினால் அனுப்பப்பட்டு அங்கே போகிறான். போனவன் இதை பார்க்குறான். இதை பார்த்துட்டு அவன் கேட்குறான். அதான் இப்போ நம்ம வாசித்தான வசனம். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு என்னென்னபடி செய்யப்படும் என்று அவனுக்கு முன் சொன்ன வார்த்தையில் அவருக்கு சொன்னார்கள்.
அவன் கேட்கறது பாருங்க, தாவீது கேட்கறத, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனமில்லை இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்றான். இங்கே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் அந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். தாவீது இங்கே பிரச்சனை. தாவீதுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பெலிஸ்தியன் வந்து என்ன செய்கிறான், நின்று தூசிக்கிறான். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையை அவன் பார்க்குறான். அவன் அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுடைய ஃபோக்கஸ் என்ன ஆகுதுன்னா, என்ன இஷ்யூ, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறான். இந்த பெலிஸ்தியன் தான் பிரச்சனை, பெலிஸ்தியன் சொல்கிறது தான் பிரச்சனை. ஆனால் அவன் பெலிஸ்தியனை பார்க்கல, அந்த பிரச்சனையை பார்க்கல. அவன் ஹைட்டாக இருக்கிறான், வெயிட்டாக இருக்கிறான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 4-5 வசனத்தில் 1 சாமுவேல் 17:4-5. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் 6 முழம், அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் வெண்கலமாக இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். இதெல்லாம் கேடகம்லாம் போட்டு அவன் வந்துட்டான். எல்லாம் அவனை பார்க்குறாங்க. ஆனால் தாவீது மட்டும் அவனை பார்க்கல. he is focusing on the issue, not the person. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, when the problem comes to in our life, we have to focus on the issue, not the person. focus on the issue. அந்த இஷ்யூ என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறாங்க, அதுதான் இஷ்யூ. அது யாரு? விருத்த சேதனம் இல்லாத, ரட்சிக்கப்படாத ஒருத்தன், தேவ பயம் இல்லாத ஒருத்தன், கத்தர் இல்லாத ஒருத்தன், கத்தர் ஆண்டவர் இருக்கிற ஒருத்தனை பார்த்தவன் என்ன செய்யறான்? அவன் நிந்திக்கிறான். focusing on the issue, that is the first thing. second thing என்னன்னு பாருங்க, அவனுக்கு ஒரு தடை வருது தாவீதுக்கு. அவங்க அண்ணன் சொல்றான், அவனை யாரையும் வர சொன்னான் இல்லையா? இந்த மாதிரி தடை வரும். தேவனை முன்னிறுத்தி நாம் கடந்து போகும்போது நமக்கு தடைகள் வரும். ஆனால் அவன் என்ன செய்யறான்? அங்கிருந்து விலகி போகிறான். ஜஸ்ட்டு அதை அவன் கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு அவன் மறுபடியும் முன்கூடவே பேசுகிறான். அவனை சவுல் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. சவுல் கிட்ட கூட்டிகிட்டு போனோடனே அந்த அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்துலேருந்து பார்க்குறோம். சவுல் கிட்ட சொல்கிறான், இவனை கொடுத்து நீங்கள் கலக வேண்டாம். அதுக்கு சவுல் சொல்கிறான், சவுல் கிட்ட தாவீது சொல்கிறான், நான் போய் என்ன செய்கிறேன்? இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுறேன். அதுக்கு சவுல் சொல்கிறார், 33ஆம் வசனத்தில் சவுல் சொல்கிறான், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். again பாருங்க, பிரச்சனை தான் அங்கே சவுல் சொல்கிறான். சவுலுக்கு பிரச்சனை யாரு? இந்த பெலிஸ்தியனுக்கு, கோலியாத் தான். அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன்பா, நீயோ இளைஞன், நீயோ உன்னால் அது முடியாது. அதுக்கு உடனே தாவீது சொல்கிற ஆன்சரை பாருங்க, 34 36 வரைக்கும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. சவுலுக்கு பிரச்சனை தான் பார்த்தான், ஆனால் தாவீது சொல்யூஷனை பார்த்தான். ஃபோக்கஸிங் ஆன் தி சொல்யூஷன், நாட் தி ப்ராப்ளம். என்ன சொல்யூஷன்? ஏற்கனவே நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஒரு விஷயம் ஒரு கரடி, ஒரு விஷயம் ஒரு சிங்கத்தை. பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. கண்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஷீல்டாக இருக்கிறார். அந்த விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம நடந்து முடிந்த காரியங்களை பார்க்கும்பொழுது வெற்றி பெற்றதை பார்க்க வேண்டும். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி சொல்யூஷன். கர்த்தர் நமக்குள்ளேயே சொல்யூஷன் வச்சிருக்கிறார். தேவன் நமக்கு சோதனையை கொடுத்து நம்ம தாங்கிறதுக்கு மேலே சோதனை கொடுக்குறவர் அல்ல, அதுக்கு தப்பிக்கிற வழியும் கொடுக்குறார். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபில். ஸ்தோத்திரம். வழி கொடுக்குற தேவனாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். நாமளாக போய் தான் மாட்டிக்கிறோம் சோதனையும் கூட. அதுவும் யாக்கோபில் நான் வாசிக்க முடியும். தப்பிக்கொள்ள வழியை கொடுக்குற தேவன், அதை கண்டுபிடிக்கணும். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி சொல்யூஷன், நாட் தி ப்ராப்ளம். ஏற்கனவே நம்ம ஆண்டவர் விசுவாசம், நல்ல விசுவாசத்தில் இருந்தப்போ, நல்லா ஜபத்தில் இருந்தப்போ, நல்லா ஆண்டோட ஐக்கியத்தில் இருந்தப்போ நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம். இப்போ ஏன் முடியல? எங்கேயோ தடை இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த சொல்யூஷன்.
we have to find out. இவன் அழகாக சொல்கிறத பார்க்குறோம். தாவீது இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிறான். அதோட நிற்கல, தொடர்ந்து போகிறான். அங்கே போய் அந்த பெலிஸ்தீனை சந்திக்கும் பொழுது அவன் பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், நீ என்ன பெலிஸ்தீன் சொல்கிறான், அந்த கோலியாத், நீ தடி எடுத்துட்டு என்கிட்ட வளர்க்கிற நாயா அப்படின்னு சொல்லி அவன் தேவர்களை கொண்டு அவன் சபிக்கிறான். 43ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். நீ வா, உன்னை வந்து என்ன செய்கிறேன், நான் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உன்னை மாம்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சவால் விடுறான். அதுக்கு தாவீது சொல்கிற பதிலை பாருங்கள், 45, 46 வசனங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் என்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கைகளை ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஃபோக்கஸிங் ஆன் தி ஃபியூச்சர், நாட் தி பாஸ்ட். நீ டெய்லி 40 நாள் வந்து நீ கத்திட்டு இருந்துக்கலாம்ப்பா, ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாக ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்ய இருக்கிறார். அதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஃபோக்கஸிங் ஆன் தி ஃபியூச்சர், நாட் தி பாஸ்ட். இதற்கு பின்பு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பெலிஸ்தீன் சொல்கிறார், பெலிஸ்தீன் நோக்கி தாவீது சொல்வது பார்க்குறோம். அந்த வசனத்தை பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். That's what going to happen. அது நடந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, we have to focus on the future. இந்த சூழ்நிலை நமக்கு கட்டப்பட்டது போல இருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, இன்னும் ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, வைரஸ் பிரச்சனை தீரவில்லையே, சபை கூடி வர முடியவில்லையே, வேலை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக முடிவு உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நம்முடைய கேடகம் கர்த்தர். அவர் நமக்கு மகாபெரிய பலனாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தர் நல்லவர். முடிவா தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார், மகாபெரிய பலனாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போக அவசியமே இல்லை. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போனால் நம் பலன் குறுகி போய்விடும். பலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்வோம். வருகிற நாட்களை தொடர்ந்து கடைசியாக நான் சொன்ன காரியங்களிலிருந்து தியானிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோட பேசிமைக்காய் நன்றி, இடைவட்டமைக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல ஆண்டவரே, the salvation is your shield. ரட்சிப்பு என்னுடைய கேடகம் கர்த்தாவே. அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கேடகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையிலே பலன் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர் கர்த்தாவே. அது உணர்ந்து நாங்கள் எங்களை ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்ட இந்த சர்வீஸில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தேவ கரம் இருக்கட்டும். வாரம் முழுவதும் கனிமொழி கூட காப்பீராக. கேட்ட வார்த்தைகளை மனதிலே வைத்து நாட்களில் இன்னும் அதிகமாக உன்னை தேட, இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்க, உன் சமூகத்தில் வந்து ஜெபிக்க நீ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உன் கரத்திலே குறைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் பலப்படுத்துவீராக, உடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பலன், தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதி கன மகிமை ஆற்று உமக்கே செலுத்துகிறோம். இன்ப ரட்சகருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நினைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம்.